அக்கா, நம்ம வீட்டுக்கு யாரோ வந்திருக்காங்க. வணக்கம். என்ன உங்களுக்கு தெரியாது, ஆனா உங்களை எனக்கு நல்லா தெரியும். என் பேரு ஜெயராஜ். இந்த பேட்டைக்கு நான் தான் சப் இன்ஸ்பெக்டர். உங்க கச்சேரி நான் நிறைய கேட்டிருக்கேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். உட்காருங்க. உங்களை மாதிரி ஒரு பெரிய பாடகி என் ஏரியாவில் இருக்கிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். என்ன நீங்க ரொம்ப புகழாதீங்க. திறமை இருக்கிறவங்களை பாராட்டுறதுல தப்பே இல்லை. பாப்பா யாரு? என் தங்கச்சி. அவன் என் தம்பி. நீங்க கல்யாணமே பண்ணிக்கலையா? இல்ல, இவங்க 2 பேரையும் கரை சேர்த்துட்டா அதுவே போதும். மொத்தத்துல ஒரு தியாக வாழ்க்கை நடத்துறேன்னு சொல்றீங்க. எனக்கு உங்களை பார்க்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. அதுக்கு சந்தர்ப்பம் இப்பதான் கிடைச்சது. இத பாருங்க, உங்களுக்கு எந்த விதமான உதவி தேவைன்னாலும் தயங்காம கேளுங்க. நான் செய்யறத காத்துக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா நானும் இந்த குடும்பத்துல ஒருத்த மாதிரி. ரொம்ப நன்றி. வரட்டுங்களா? மா துர்கா, வாங்க வாங்க, உட்காருங்க. நேத்து கச்சேரி எல்லாம் நல்லபடியா நடந்தாம்மா. உங்க ஆசீர்வாதத்தால எல்லாமே நல்லபடியா நடந்தது. ஒண்ணுமில்லம்மா, உன் தங்கச்சி பவானி விஷயமா பேசலான்னு வந்தேன். சொல்லுங்க, என்ன செய்யணும்? ஒரு நல்ல சம்பந்தம் வந்திருக்கு. எனக்கு ரொம்ப வேண்டிய வீட்டு பையன். சர்க்கார் ஆபீஸ்ல வேலை செய்யறான். நீ ஒரு வார்த்தை சொன்னேன்னா எல்லாம் நல்லபடியா முடிச்சிடலாம். இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். உங்களுக்கு தெரியாத ஒண்ணுமில்ல. எங்க குடும்பத்துக்கு ஒரு பாதுகாப்பா இருந்து எல்லா காரியத்தையும் கவனிச்சுட்டு வரீங்க. உங்க மனசுக்கு எது நல்லதுன்னு படுதோ அப்படியே செய்யுங்க. என்னம்மா, நான் என் கடமையை செய்யறேன். என்ன பவானி, என்ன அக்காள் அப்படி பாக்குற? என்னைக்கு இருந்தாலும் ஒரு கன்னி பொண்ணு கணவன் வீட்டுக்கு போகிறதாம அழகு. அப்ப துர்கா, நான் வரட்டுமாம்மா? இப்பவே போய் நான் அவங்கள பாக்குறேன். அக்கா. என்ன பவானி, இப்ப எதுக்குக்கா எனக்கு கல்யாணம்? என்னம்மா இப்படி சொல்லிட்ட? கால நேரத்தோட உனக்காவது ஒரு கல்யாணம் பண்ணி பாத்துட்டேன்னா என் மனசுக்கு நிம்மதியா இருக்கும். அக்கா, காலம் பூரா எங்களுக்காக கஷ்டப்படுறேன். ஆனா எங்களால உங்களுக்கு எந்த விதமான உபயோகம் இல்ல. உனக்கு பணிவிட செய்யற ஒரே பாக்கியத்துலதான் நான் நிம்மதியா இருக்கேன். என்ன இன்னொருத்தர் வீட்டுக்கு அமிச்சிட்டேனா அப்புறம் உனக்குன்னு யாரக்கா இருக்கா? என்னம்மா நீ பைத்தியக்காரி? எனக்கு மட்டும் உன்னை விட்டு பிரிஞ்சிருக்க ஆசையா என்ன? என் வாழ்க்கையை நான் இசையோடு இணைச்சுக்கிட்டேன். இல்லறம் இனிமே எனக்கு எதுக்கு? உனக்கு கல்யாணம் செஞ்சு வச்சு நான் கண்குளிர பார்க்கணும். கச்சேரி மேடையை பார்த்துட்டு இருந்த எனக்கு உன்னை கல்யாண மேடையில பார்க்கறதுக்கு ஆசையா இருக்கு. நீ இந்த வீட்டை விட்டு போனாலும் என் மனசை விட்டு போக மாட்டேன். அக்கா,